This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வான்புகழ் வள்ளுவம் பால் அறத்துப்பால் இயல் துறவரவியல் அதிகாரம் 31 வெகுளாமை. குறள் எண் 305. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். விளக்கம். ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிடின் அந்த சினமே அவனை அழித்துவிடும். உள்ளத்தில் உள்ள பகை, வன்மம், வெறுப்பு இவைதான் வெகுளியாய் வெளிப்படும். அளவு கடந்த சினம் நம் அழிவுக்கு வழிவகுக்கும். நமக்கு எதிரியே நம் சினம்தான். சினம் கொள்ளல் தற்கொலைக்கு நிகரானது. முகமலர்ந்து நகைத்தலையும் அகமுவந்து மகிழ்தலையும் குலைக்க வல்லது சினம். சினத்தால் உடல் நலமும் கிடும், உள்ள நலனும் கிடும். காரணமின்றி சினம் கொள்வது நம்மை எல்லோரிடமிருந்தும் விலக்கி தனிமை சிறையில் தள்ளிவிடும். சினமானது அருள் உடைமைக்கு முற்றிலும் முரணானது. அருள் முதலிய கரணியங்களை நோக்காமல் பொதுவாக ஆராய்ந்தாலும் சினத்தால் சிறப்பாக வாழ்ந்தவர் எவருமில்லர். சீரழிந்தவர்கள்தான் அதிகம். சினம் வராமல் காத்து கொள்ளுதல் வேண்டும். இல்லையெனில் நாம் சினமே நம்மை அழித்துவிடும். இக்குறளுக்கு ஏற்புடைய சில இலக்கிய பதிவுகள். 6வது சினம் கடிவது மர ஆத்திச்சூடி ஔவையார். சினம் தனிய தகுவதாகும். யாரையும் சினந்து பேசாதே, தீரா கோபம் போராய் முடியும். கொன்றை வேந்தன் ஔவையார். தனியாத சினம் பெருங்கலகத்தில் முடிந்துவிடும். சினந்தேடி அல்லலையும் தேட வேண்டாம், சினந்திருந்தார் வாசல் வழி சேர வேண்டாம். உலக நீதி உலகநாதர். சினத்தின் காரணமாக துன்பத்தினை வருவித்து கொள்ள வேண்டாம். சினம் கொள்வாருடைய வாசல் வழியாக கூட செல்ல வேண்டாம். உள்ளம் கவர்ந்தெழுந்தோங்கு சினங்காத்து கொள்ளும் குணமே குணமென்க. வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடங்கரைதான் பேர்த்து விடுத்தல் அரிதோ விளம்பு. நன்னெறி சிவபிரகாசர். மனம் கட்டுப்பாடின்றி ஓங்கி எழுகின்ற சினத்தை அடக்கி கொள்ளும் குணமே அருமையான குணம். வெள்ளம் வருகின்ற போது கரை கட்டி தடுத்து விடாமல் கரையை உடைத்து விடுதல் அரியதோ. சினத்தை அடக்குதலே அரிய செயல். காவாத ஒருவன்றன் வாய்த்திறந்து சொல்லும் சொல் ஓவாதே, தன்னை சுடுதலால் ஓவாதே. ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து. நாளடியார் சமண முனிவர்கள். அறிவில்லாத ஒருவன் தன் வாயை காக்க மாட்டாமல் முன்பின் யோசியாமல் சொல்லுகின்ற தீச்சொல் சொல்லி அவனை ஓயாது வருத்தும். ஆதலால் நிரம்பிய மெய்யறிவுடையோர் ஒருபோதும் சினந்த கடுஞ்சொற்களை சொல்ல மாட்டார்கள். சொல்லெதிர்ந்து தம்மை வழிபட்டு ஒழுகலாய் கல்லெறிந்தார் போல களாந்தலை கொள்வாரை இல்லிருந்து ஆற்ற முனிவித்தல் உள்ளிருந்து அச்சாணிதாம் கழிக்குமாறு. பழமொழி 400 முன்றுரை அரையனார். தேரின் உள்ளே இருந்து கொண்டு அதனை அச்சாணியை கயற்றி எறிதல் அழிவை தரக்கூடியதாகும். அதுபோல கடும் சொற்கள் பேசி பகைமையை வளர்க்கும் கீழ் மக்களை அவர்களுடைய வீட்டில் இருந்து கொண்டே அவர் செயலுக்காக அவர் மீது இறங்கி பேசி அவர்களுக்கு சினம் வருமாறு செய்தலும் அறியாமையான செயலே. கீழ் மக்களுக்கு உபதேசிப்பதும் ஆபத்தாகவே முடியும். வெல்ல மட்டும் பார்த்து வெகுளியெல்லாம் விட்ட கன்று செல்ல மட்டும் சிந்தை செலுத்துவதும் எக்காலம். பத்திரகிரியார். சினத்தை முன்னே வென்றிடுவீர் மேதினியில் மரணமில்லை. பாரதியார். இயல்பான சிறு பிழைகளுக்கு கூட சினம் கொள்வது நாளடைவில் வழக்கமாகவே மாறிவிடும்.
சினத்தில் சொற்களை சிதறவிட்டு விட்டு பிறகு சிந்தித்து பயனில்லை. அள்ளி வீசிய அனலான சொற்களை அள்ளி எடுக்க முடியாது. சினத்தால் நரம்பு தளர்ச்சி, இரத்த அழுத்தம் முதலிய உடல் நோய்களும் மன உளைச்சல் போன்ற நோய்களும் ஏற்படும். நம் உடல் அழகையும் அக அழகையும் அழித்துவிடும். சினம் காப்போம். செல்லும் இடத்தும் சினம் காத்தல் சிறப்பு. காய் சினம் கொண்டு கடும் சொல் பேசினேன் காழ்ப்புணர்வே மிஞ்சும். சினந்தால் சீரழிவு, சினம் தணிந்தால் சிந்தைக்கு மகிழ்வு. சினம் தணிவோம், மனம் கனிவோம். நாவினை காத்து நலங்கள் பெறுவோம். வள்ளுவத்தை போற்றுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம்.